அன்பு நெஞ்சங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்லாத நபியே, நீர் கற்றதெல்லாம் அல்லாஹ் என்னும் ஓர் ஆசிரியன் இடத்திலோ? பள்ளிக்கூடத்தையே பார்க்காத நீங்கள் பல பள்ளிகளை கட்டிக் கொடுத்தீர்களே, படைத்தவனை ஐவேளை படித்திடத்தானோ? அறிய அறியத்தான் அறியாமை தெரியுமோ? அறிய அறியத்தான் அறியாமை தெரியுமோ? அதனால்தான் கல்வியை எங்கள் கடமையாக்கினீர்களோ? உம்மி நபியாய் வந்தவரே, உலகெல்லாம் பாரெல்லாம் நடக்கும் உங்கள் பல்கலைக்கழகத்தில் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்னும் 5 பாடங்களோ? இறுதியாய் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அடிமைக்கு விடுதலை என்றீரே. நபியே, நீர் அறிவொளி இயக்கத்தின் ஆணிவேரோ, எழுத்தறிவு இயக்கத்தின் வேரோ என்றார் கவிஞர் மேத்தா அவர்கள். அன்பிற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போமேயானால், இன்று நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் சவால்களுக்கும் ஒருவேளை நாம் உயர்கல்வி அடையாமல் இருப்பதால் தானோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. ஆகவே நாம் கல்வி என்னும் மாபெரும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். நமது எண்ணங்களையும் செயல்களையும் விரிவாக்குவோம், சரியாக்குவோம். ஈருலக கல்வியையும் அடைந்து ஈருலக வெற்றியையும் பெறுவதற்கு முயற்சிப்போம் என்ற ஒரு மாபெரும் எண்ணத்தை இன்று நாம் இதயத்தில் விதைப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.